எத்தனை தடவை சார் பாத்தீங்க டீச்சரை? நான் உண்மையே சொல்லணும்னா மொபைல்ல பேஸ்புக் போய் 10 நிமிஷத்துக்கு ஒரு 3 தடவை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இந்த குரூப் அந்த குரூப்னு வாட்ஸ்அப்லயும் ஒரு பக்கம் டீச்சரை ஃபார்வர்ட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மந்த்லி டார்கெட்லாம் முக்கியமே இல்ல சார். தலைவர் டீச்சர் அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு வேலை பண்றவங்க தான் ஜாஸ்தி சார். சோ ரெண்டாவது டீசர் எப்படி இருக்கு? முதல் டீசரை விட சைஸ்ல சின்னதா இருக்கு. முதல் டீசர் 1 நிமிஷம் இருந்துச்சு, இது 35 செகண்ட்லயே முடிச்சிட்டாங்க. போதும் அப்படின்ட்டு. வேற யார் யாரெல்லாம் படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக ரஞ்சித் சார் இந்த ஒரு டீசரை அட்டெண்டன்ஸா எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். தன்ஷிகா முடியெல்லாம் வெட்டிட்டு கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதிர்ச்சி நிக்கிறாங்க. ராதிகா ஆப்தே முதல் டீசர்ல ரைட் பக்கம் திரும்பி நின்னாங்க, இப்போ லெப்ட் பக்கம் திரும்பி நிக்கிறாங்க. ஜான் விஜய், அட்டகத்தி தினேஷ், கலையரசன், மலேசியா வில்லன் இப்படி எல்லாருக்கும் ஒரு சில செகண்ட்ஸ் டீசர்ல ஒதுக்கி இருக்காங்க சார். நடுவுல மாத்திரம் தொப்பி கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வரார். லைட்டா வாயில ரத்தம் கூட அவருக்காக வழியுது. ஆனா அவர் யாருன்னு தான் தெரியல. பிரேமம் படத்துல லைட்டா பார்த்த மாதிரி ஒரு சாயல் இருக்கு. பட் அவரை ஃப்ரீயா விட்டுருவோம். அடுத்து நம்ம தலைவர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. எல்லா நேரத்திலயும் கெத்து ஸ்டைலு ரெண்டுலயுமே தெளிக்க விடுறாரு. அந்த பிரவுன் கலர் சூட்டு போட்டுட்டு பசார் மாதிரி ஒரு இடத்துல நடந்து வரும்போது மாத்திரம் தான் லைட்டா அதிர்ச்சியா இருக்குது அவர் பாக்குறதுக்கு. ஆனா அது படத்துல வர ஒரு மேனரிசமா கூட இருக்கலாம். மரண கெத்து சீன் வச்சுங்களேன், அது வந்து தாடி எல்லாம் எடுத்துட்டு கடைசியில கால் மேல கால் போட்டு உட்கார்ற சீன் தாங்க. பிளாக் பஸ்டர் கிங்னா அது நான் தான், அந்த சிம்மாசனம் எனக்கு தான் சொல்ற மாதிரியே இருக்குது. சோ ரெண்டாவது டீசர் ஏதாச்சும் கதை சொல்லுது. ஒரு டான் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது. லாரி வச்சு அடிக்கிறாங்க, காருக்கு வந்து பாம்பு வைக்கிறாங்க, அப்புறம் அவர் கூட இருக்கிறவங்களை வந்து மிரட்டுறாங்க. அதை நம்ம டான் எப்படி சமாளிக்கிறாரு, அவர் ஏன் டான் ஆனாரு, இப்படி வந்து ஒரு லைன் இருக்கலாம். ஆனா அந்த லைனை தான் நம்ம பாஷால பாத்துட்டோம். சாதாரண ஒருத்தர் வாழ்க்கையில வளர்ந்து வரப்போ அப்படியே புடிச்சு ஜெயில போடுறாங்க. 25 வருஷம் கழிச்சு வெளில வராரு. அப்போ அவர் விட்ட இடத்தை எப்படி புடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரி லைன் இருக்கலாம். ஆனா ரஞ்சித் என்ன சொல்ல போறார் அப்படின்றத படம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ அது வரைக்கும் 2 டீசரையும் மாத்தி போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான்.